ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து 2 நாள் எடுத்துக்கிட்ட வீடியோ தாங்க. 2 நாளுமே மார்னிங் எடுத்த வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நைட்டே பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு தான் தூங்கினேன். காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா கிச்சன்லாம் நல்லா க்ளீனாக எல்லாம் இப்படி பார்க்குறப்ப பளிச்சுன்னு இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே இப்படி இருந்தாலேயும் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன சமையல்? நம்ம வீட்டில் அது வியாழக்கிழமை சமையலுங்க. இன்றைக்கி என்ன சமையல்னா, பீட்ரூட்டு கூட்டு வைக்கிறது தான். கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன். ஒரு பக்கம் டீ ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் சாதம் ரெடி ஆகிட்டுருக்குது. கூட்டு எப்படி வைக்கிறதுனா, கடலைப்பருப்பு கூட்டுக்கு கடலைப்பருப்பு, பீட்ரூட்டை பொருசாக கட் பண்ணி அரிஞ்சு வச்ச வெங்காயம், தேங்காவோட சோம்பு சேர்த்து அரைச்சி போட்டு, நம்ம குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு, இந்த கூட்டுக்கு இவ்வளோ தாங்க. இதை மட்டும் கலந்து விட்டு நம்ம 2-3 விசில் வச்சு மட்டும் இறக்கி வச்சா போதும். கூட்டு நல்லா செம்மையாக சூப்பராக இருக்கும். நல்லது இந்த மாதிரி கூட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எனக்கெலாம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கூட்டுனாலேவும் எப்போவுமே பீட்ரூட்டுனால இந்த மாதிரி கூட்டாக தான் வச்சு நான் சாப்பிடுவேன். நான் செஞ்சு சாப்பிட்றத பார்த்து அவங்களுக்குமே இப்போ வர பிடிச்சிக்கிச்சு. இந்த கூட்டெல்லாம் பார்க்குறப்பவும் பிடிச்சிக்கிச்சு, சாப்பிடவும் பிடிச்சிருச்சு. சாப்பிடுவாங்க. தம்பியும் சாப்பிடுவான், அவரும் சாப்பிடுவான். தம்பி கூட மூஞ்சியை சுழிச்சிக்கிட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி வைப்பான். வச்சு கொடுத்தா அரை மணி நேரம் சாப்பிட்ருவான். இதுவுமே வேணாம், கடலைப்பருப்பு பீட்ரூட்டு கூட்டு சாதமும் மட்டும் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டாலே போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட நல்லாவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். விஜயக்கா சொன்னது கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி நினைப்பீங்க. தம்பிக்குமே ஸ்கூலுக்கு இப்படி தான் நான் கொடுத்து விட போகிறேன். சாதமும் பீட்ரூட்டு கூட்டு தான் வச்சு நல்லா கிளறி விட்டு வச்சிட போகிறேன் டிஃபன் பாக்ஸில். அதுக்கு ஒரு முட்டை ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுத்துடலான்னு அதான் இன்றைக்கி ஐடியா பண்ணி வச்சுட்டேன். நல்லா சிகப்பாக பார்க்கவே நல்லா லுக்காக இருக்குது பார்த்தீங்களா கூட்டு. தேங்காய் சட்னி, காலையில் தோசை. இதுதான் எப்போவுமே நம்ம வீட்டில் தோசைக்கும் இட்லிக்கும் பஞ்சமே இருக்காது. டெய்லி இதுதான் நடக்கும். தம்பி சொல்லுவான், ஸ்கூலில் வந்து பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கொண்டு வராங்க, சாப்பாடு இப்படி கொண்டு வராங்கன்னு வந்து வீட்டில் வந்து சொல்லுவான். அவன் சொல்லுவேன், எனக்கு பதில் ஒரே பதில், யார் எதை வேணாலும் கொண்டு வந்து சாப்பிட்டு போட்டோம், அதை பற்றி வீட்டில் வந்து நீ பேசவே கூடாது. நான் என்ன கொடுத்து வரணும் அதை மட்டும் தான் நீ சாப்பிட்டு வரணும்னு சொல்லி அவனுக்கு பதில் சொல்லிடுவேன். அமைதியாக இருந்துருவான். தோசைன்னா அவனுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு நினைப்பான், தொட்டால் உடையணும், நல்லா மொறுமொறுன்னு முருகலாக பார்க்க நல்லா நெய்யாக இருக்கிற மாதிரி இருக்கணும் பார்க்க. ஆனால் நெய் சேர்க்க மாட்டேன், எண்ணெய் அந்த அளவுக்கு ஊற்றி தோசை ஊற்றி கொடுக்கணும்பா. சரி, அதே மாதிரி அவனுக்கு பிடிச்ச மாதிரியும் செஞ்சு கொடுப்பேன், சாப்பிடுவான். இன்றைக்கும் வேலை இருக்க நேரம் கொஞ்சம் அவசரத்துக்கு தோசைக்கல்ல எண்ணெயை தடவி கொஞ்சம் தோசை கொஞ்சம் திக்காக ஊற்றி இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னு வைங்க, என்ன தோசை சுட்டிருக்கீங்க, எனக்கு பிடிக்கல, தூக்கி போடுங்க அங்கிட்டு, இதெல்லாம் உங்கள்கிட்ட யார் கேட்டா அப்படி இப்படின்னு கத்துவான். காலையில் நேரம் அவசரத்துக்கு இப்படி தான் தம்பி தோசை ஊற்றி தருவேன், சாப்பிடு தம்பி ஒழுங்கா அன்னைக்கு, அது ஃப்ரீயாக இருக்க நேரம் நீ நினச்ச மாதிரி ஒரு தோசை ஊற்றி தர்றேன்னா இல்லையான்னு சொல்லி சொல்லவும் பிற அமைதியை சாப்பிட்டு இருந்துச்சு போயிடுவான். பச்சரிசி ஊற வச்சு எப்போவுமே நான் பூஜை அறையிலையும் நம்ம நிலவாசல்கிட்டையும் அரிசி மாவு குழம்பு தான் போடுவேன். அதுக்காக தான் அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது நல்லாயிருக்கும். போட்டு பார்க்குறப்ப நல்லா லுக் அழகாக இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் கால்வாயில் தண்ணி திறந்து விட்ருக்காங்க போல், நல்லா கால்வா மட்டமாக நிறையா போகுது தண்ணி. இதில் மீனெல்லாம் நிறைய நீந்து வரும். நாங்களாம் மீன் பிடிக்க மாட்டோம், நிறைய பேர் மீன் பிடிக்கிறவங்க வந்து பிடிச்சிட்டு போவாங்க. நிறையா பெரிய பெரிய மீன் இந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில். இப்போ ஃப்ரீயாக அமைதியாக இருக்கும். நைட்டில் டம்மு டம்முன்னு ஆள் இல்லாத நேரம் பெரிய பெரிய மீனாக தாவும் தண்ணிக்குள்ளேயே வந்து நல்லா சத்தம் கேட்கும். அப்படியே வாங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே போயிடலாம். தோட்டத்தில் நல்லா பசுமையாக நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கா பார்க்குறதுக்கு. வாழை கொலை போட்டுருந்துச்சுல, அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், குட்டி குட்டி பிஞ்சு வந்துருச்சு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, நல்லா இருக்குது. இந்த அப்பப்போ வந்து பார்த்துக்குவேன், எப்படி எந்த அளவுக்கு வந்திருக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்த்துக்குவேன். பாருங்கள், க்ளோஸாக காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்றதை. இப்படி தான் இருக்கும். ஆனால் காய் பழுக்கவே பழுக்காது. பெருசாக வந்தாலும் அது வேஸ்ட்டாக போயிடும். அதுதான் உறுதியாக நடக்க போகுது. சின்ன குச்சியை நட்டு வச்சிங்க, முருங்கை குச்சியை, அது எப்படி அழகாக துளுத்து வருது பாருங்கள். அங்கங்கே கண்ணாக துளுத்துக்கிட்டு இருக்கு, இலை விட்டுக்கிட்டு இருக்கு முருங்கை இலை. சின்ன குச்சி வச்சாலுமே தளக்குதா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமாக தோணுச்சு. பரவாயில்லையே, இந்த குச்சியிலேருந்து இந்த இலை விடுதே அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். அதை ஒரு வீடியோவாக எடுத்து காமிச்சிட்டேன் உங்கள்கிட்ட, இப்படி தான் தழுக்குதுன்றத. குச்சியில் கீழே ஒரு கொடியுமே படர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன கொடின்னு தெரில, பார்க்கலாம் என்ன வருது அதில் இருந்துன்னு. அழகாக இருக்குது பார்க்க. அந்த குச்சியில் இந்த 3 இலை விட்டுருக்குது, பார்க்கவே நல்லா அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அப்படியே வெளியில் வந்து பார்த்தோம்னா, நான் இது வந்து நான் மாடியை விட்டு இறங்கி வந்தோடனே அரளி இருக்குது, செம்பருத்தி இருக்குது, காக்கட்டான் பூ இருக்குது. காக்கட்டான் சீசன் இப்போ இல்லை, இப்போ தான் லைட்டாக 1-2 பூமா பூத்துக்கிட்டு இருக்குது. இதில் வர்ற அரளியத்தை நம்ம வீட்டு முருகருக்கு தாராளமாக வச்சு சாமி கும்பிடுவேன். டெய்லியுமே அவருக்கு போடுற அளவுக்கு மட்டும் டெய்லி பூ பூத்துரும். இந்த அரளியை பறிச்சுட்டு போய் கட்டி போட்டுருவேன் அவருக்கு. இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை கும்பிட்றதுக்கு எந்திரிக்க முடியல, தூங்கிட்டேன். அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு, கொஞ்சம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் இது ஒரு 10 மணி டைம் போல் தான் வீட்டில் விளக்கேற்றி நெய்வேத்தியத்துக்கு அவள் நாட்டு சக்கரை வச்சு நெய்வேத்தியத்துக்கு வச்சு தெய்வம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. முருகனை நினச்சி சாமி கும்பிட ஆரம்பித்தோம்னா முருகன் வந்து நம்மளை ரொம்ப சோதித்து பார்ப்பாரு. இந்த வேதனையிலையும் மனவழியிலையும் நம்மளை நினச்சி கும்பிட்றாளா அப்படின்னு பார்ப்பாருன்னு சொல்கிறாங்க. நான் நிறைய வீடியோவில் தான் கேட்டிருக்கேன், அதைத்தான் நான் சொல்கிறேன். அதே சோதனை வேதனையும் தான் எனக்கு இப்போ இருக்குது. நீ என்ன கஷ்டத்தை கூட, என்ன மன வேதனையை கொடுப்பா,
எல்லாத்தையும் தாங்கி நானும் மீண்டு வருவேன்ற ஒரு நம்பிக்கையோடயே உங்கள நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாரி தான் நான் இருக்கேன்.